இந்த நாளிலும் கூட நம் சபையாய் கூடி தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய மாபெரும் தயவை நினைவு கூர்ந்து இந்த வேளையிலே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து நான் அப்படியாய் வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும்போது தேவன் என்னுடைய இப்படியாய் கேள்வி கேட்டார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ எவ்வளோ நல்லா சர்ச்சுக்கு போகிற, உன்னுடைய நாள் ஏகப்பட்ட நாள் நீங்கள் என்னை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நீ தொடர்ச்சியாக நீ சபைக்கு போயிட்டு இருக்கியே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நான் பேசிக்கணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி என்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லையே ஆண்டவரே, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் என்னோட பேசுங்க என்று சொல்லி தேவனுடைய வசனத்தை நான் தியானிக்கும் போது தேவன் என்னோடு கூட இப்படியாக இடைப்பட்டார். வாரம் தேவன் அவருடைய மழையை சபையிலே பொழிய பண்ணுகிறார். இது யாவருக்குமாய் அது கிடைக்கிறது. ஆனால் நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் என்னோடு வல்லமையாய் இடைப்பட்டார். அந்த காரியத்தை நான் இந்த நாளில் கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். சங்கீதம் 144வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீத புஸ்தகத்தில், எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்த்த அரண்மனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். அதில் பாருங்க, எங்களுடைய குமாரர்கள் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சங்களைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சங்களைப் போல இருப்பார்கள் என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார்னா வாக்கு பண்ணியிருக்கிறார். எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கல்லை போல. அரண்மனையில் ஒரு மூளைக்கல்லா இருக்கணும்னா எவ்வளவு பெரிய விசேஷம். இளமையில ஓங்கி வளரணும் அப்படின்னு சொன்னா தேவன் என்னட்ட அப்படிதான் இடைப்பட்டார். நீ தினம் ஓங்கி வளர்கிறவனா நீ இருக்கிறியா அப்படின்னு சொல்லி என்னட்ட கேள்வி கேட்டார். இல்லையே ஆண்டவரே, ஒரு நாளில் உமக்காய் நான் ஓடுகிறேன், வளருகிறேன், இன்னொரு நாளில் பார்த்தா குறைவு ஏற்படுகிறது. இப்படியா என்னுடைய வாழ்க்கையில் அப் அண்ட் டவுனா இருக்கே ஆண்டவரே, நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்த போது எரேமியா எழுதின புஸ்தகம் எரேமியா 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிப்போம். எரேமியா 3:13. நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோரமார்க்குமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிகொடாமற் போனதையும் ஒத்துக்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் சத்தத்திற்கு செவிகொடாமற் போனதையும் ஒத்துக்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை நடத்தல தேவன் பலமாய் என்னோடு இடைப்பட்டார். நீ சபையில தேவன் மழையை போல அவருடைய வார்த்தைகள் வரும்பொழுது இந்த வார்த்தை யாருக்கு? எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை நீ அப்படியே ஒத்துக்கொண்டீன்னா உனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கும்? ஒவ்வொரு நாளும் நீ வளர்கிற ஒரு மரத்தை போல நீ என்ன இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி தேவன் என்னோட பேசினார். நீ ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருந்தான்னா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கனிகள், நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பார்த்தோம்னா அதில் ஏகப்பட்ட கனிகள் அந்த காலத்தில் நல்ல கனிகளை தரும். ஆனால் வளர்ச்சி இல்லாத ஒரு மரத்தில் எப்படி கனிகள் அதில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேவன் என்னோடு இடைப்பட்டார். இந்த காரியத்தை நான் வாசித்து கொண்டு இருக்கிற பொழுது ஆதியாகம புஸ்தகம் 4வது அதிகாரம், ஆதியாகமம், அதை மாதிரி நடந்த சகோதரரை எனக்கு கண்முன்னாடி காமிச்சாரு. 2 நிகழ்வுகளை தேவன் என்னோடு இடைப்பட்டார். அதை போல தேவனுடைய வார்த்தையில் பேசும் பொழுது, சபையில பேசும் பொழுது, ஆமாண்டவரே இது எனக்கு நேராய் நீர் பேசுகிறீர் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டு ஜீவித்த 2 சகோதரர்களையும் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் என்னோடு அந்த காரியத்தை கொடுத்து இடைப்பட்டார். ஆமா, ஆதியாகம புஸ்தகம் முதல்ல 3வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிப்போம். ஆதியாகமம் 3:9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். வாசிப்போம் தொடர்ச்சியா. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். போதும். 12வது வசனத்துல அதற்கு ஆதாம் என்ன சொல்றார்? தேவரே என்ன செய்யறாரு? ஆதாம்கிட்ட கேட்கிறார், நீ அந்த மரத்தினுடைய கனியை புசித்தாயா என்று சொல்லி ஆதாம்கிட்ட தேவனே கேட்கிறார். அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆதாம், ஆமா ஆண்டவரே புசித்தேன் என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கணும்? அவர் ஒத்துக்கொண்டிருக்கணும். ஒத்துக்கொண்டிருந்தானால் கண்டிப்பா அந்த நாளில் அவருக்கு என்ன செஞ்சிருக்கப்பட்டிருக்கும்னா தேவனுடைய அனுக்கிரகம் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஆமாண்டவரே, நான் என்ன செஞ்சுட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன், தயவா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய பாதத்தில் அவர் விழுந்திருந்தே ஆனால் வேத புத்தகமே மாறி இருக்கும். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். நான் புசிக்கல ஆண்டவரே, எனக்கு யார் கொடுத்தா?
நீர் தந்த குற்றம் சாட்டக்கூடிய ஆவி அவன் இடத்துல வந்துருச்சு. நீ விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்று சொன்னான். அந்த நாளில் ஆதாம் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் என்னோட இடைப்பட்டார்னா ஒத்துக்கொண்டு இருக்கணும். ஆமாண்டவரே நான் புசித்தையான்னு கேட்டால் என்ன சொல்லியிருந்திருக்கணும்? என்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான். நீ இந்த காரியத்தை செஞ்சியா அப்படின்னு கேட்டா ஆமா அந்த காரியத்தை செஞ்சேன். இந்த வார்த்தை யாருக்கு நேராக வருது? எனக்கு நேராக வருதா? ஆமா எனக்கு நேராக தான் ஆண்டவரே நீ பேசி இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கொள்ளாம அதுக்கு நான் இதனால தான் இந்த காரியத்தை அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன செய்ய காரண காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வேலை ஸ்தலத்தில் கூட நான் அப்படி சொல்லுகிறவனா இருந்தேன். அந்த காரியத்தை தேவனோட பளிச்சுன்னு வெளிப்படுத்தினார். நான் தான் ஆமா ஆண்டவரே நான் இந்த தேவன் என்ன கேட்டாரு 9வது வசனத்தில், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றார். அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். புசித்தாயா அப்படின்னு தான் அவர் தேவன் ஆதாம்கிட்ட கேட்கிறார். ஆனா ஆதாம் என்ன பதில் சொல்லியிருந்திருக்கணும்? ஆமாண்டவரே நான் புசித்தேன் என்று சொல்லியிருக்கணும். அடுத்து நம்ம வாசிப்போம் 12வது வசனத்துல. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். தொடர்ச்சியா வாசிப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி ஆதாம்கிட்ட கேட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நீர் தந்த ஸ்திரீயானவள் கொடுத்தால் நான் புசித்தேன் என்று சொன்னா இப்போ ஏவாள் என்ன சொல்றாருன்னு நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றாள். அவளும் என்ன செய்யலைன்னா அவளுடைய தப்பை ஒத்துக்கவே இல்லை. அவ என்ன சொல்லிட்டான்னா சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொல்லிட்டா. ஆமாண்டவரே ஏவாள்கிட்ட ஆண்டவர் கேட்கிற பொழுது என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாண்டவரே நான் புசித்திட்டேன் ஆண்டவரே என்னை தயவாய் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தில் அவன் என்ன செஞ்சிருக்கணும்? விழுந்திருக்கணும். ஆனா என்ன செய்யல? விழுகலை. என்ன சொல்லிட்டான்னா சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன சர்ப்பத்துக்கு மேல அவர் பலியை போட்டா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அப்போதும் ஒத்துக்கொள்ளாமையினால தேவன் என்ன செய்யறாருன்னா ஒரு சாபத்தை என்ன செய்யறாரு? உண்டு பண்றாரு. இப்போ இவங்க ஆண்டவர் சிருஷ்டிச்சு தான் முதல் சிருஷ்டிப்பு. அடுத்து அவங்களுடைய பிள்ளைங்க அதே 4வது அதிகாரத்துல 5வது வசனத்தை நான் வாசிப்போம். ஆதியாகமம் 4:5. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? இப்ப யார்கிட்ட கேட்கிறாருன்னா காயின்ட்ட கேட்கிறாரு. கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது அப்படின்னு சொல்லி தேவனே கேட்கிறாரு. அவருக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? அடுத்து வாசிப்போம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். திருப்பி கேட்கிறாரு காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். அதற்கு அவன் நான் அறியேன். இப்போ குற்றத்தை என்ன செய்யல? அவன் ஒத்துக்கொள்ளல. ஒத்துக்கொள்ளாதனால அவன் என்ன சொல்லிட்டான்? பொய் சொல்றாங்க. நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அவனுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஆனா தப்பு இதை நான் தான் செஞ்ச தப்பை அவன் என்ன செய்யவே இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறவே இல்லை. நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றார். அடுத்த வசனம். அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பா என்று சொன்னார். நீ நிலத்தை பயிரிடும் போது என்ன செய்யாது? உனக்கு பலனை கொடுக்காது. நான் நான் அந்த காரியத்தை பேசும்போது தேவன் என்னட்ட எப்படி இடைப்பட்டார்னா நீ தேவன் நான் உன்னிட்ட சபையிலையோ வீட்டிலையோ வேலை ஸ்தலத்திலையோ இல்லை வேதத்தை தியானிக்கும் பொழுதோ நான் உன்னிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி நான் பேசுற உணர்வு உனக்கு வந்துடுற பொழுது ஆமாண்டவரே நான் தான் அந்த பாவி, நான் என்னட்டையும் அந்த குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ ஒத்துக்கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? செழிப்பு இருக்கும், கனிகள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையா மாறும். ஆனா நீ ஒத்துக்கொள்ளலைன்னா இதே போலதான் இருக்கும். அன்னைக்கு விட்ட சாபம் என்னையும் தொடரும். அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அடுத்த வசனம், அடுத்த 12.
நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நான் வசனத்தை நல்லா கேட்பேன். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையும் சரி, ஞாயிற்றுக்கிழமையும் சரி, சபை விடும் போதெல்லாம் டெய்லி டிவோஷன் இப்படி நிறைய மெசேஜை நீ வந்து நான் என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். நானும் நம்ம ஒவ்வொருவரும் கேட்க முடியும். ஆனால் என்ன செய்யாது, பலனை இனி உனக்கு கொடாது. நான் கேட்டால் மட்டும் என்ன செய்யாது, அதனால ஒரு யூஸுமே இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு பிறகு பள்ளிக்கூடத்துக்கு ரெகுலராக போயிட்டு வந்திருந்தா அது படிச்சிருமா? அதனுடைய என்ன செய்யணும், அதுவும் பிரயாசம் வேணும். அதுபோல தான் நீ நிலத்தை பயிரிடும்போது அதன் தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ கேட்ப, ஆனால் என்ன செய்யாது, உனக்கு இது வந்து பலன் கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். நீ எந்த வேலையும் என்ன செய்ய மாட்டேன், உன்கிட்ட கொடுக்க சின்ன சின்ன வேலைகளை கூட உருப்படியாக செய்ய மாட்டேன். இந்த வேலையை செய்வேன், அந்த வேலையை செய்வேன், அந்த வேலை நிறைய வேலைகளில் போய் செய்வேன். ஆனால் எந்த வேலையும் என்ன செய்ய மாட்டேன், சின்சியரா தேவன் எப்படி எதிர்பார்க்கிறாரோ அந்த தரத்தில் உன்னுடைய அந்த வேலையை செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது. ஏன்? தேவன் பேசுகிற பொழுது ஆமாண்டவரே அந்த அடிமை நானே என்று சொல்லி நீ ஒத்துக்கொண்டே, ஆனால் என்ன செய்ய முடியும், கண்டிப்பாய் நான் பலன் கொடுக்கிற ஒரு மகளாய் தேவன் என்ன செய்ய முடியும், என்னை கண்டிப்பாய் நம்ம ஒருவரையும் தேவன் மாற்ற முடியும். தேவன் அப்படிதான் என்னோட பேசினார். உன்னுடைய வாழ்க்கையில செழிப்பை நோக்கி உன்னுடைய வாழ்க்கை போகாம அப் அண்ட் டவுனா விழுகிறது, எந்திரிக்கிறது, ஓடுறது இப்படியுமே இருக்கே உன்னுடைய வாழ்க்கையில, ஏன் நீ வந்து அந்த ஒளிவ மர கன்றுகளை போல உன்னுடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னா, தேவன் வசனத்தின் மூலமா, வார்த்தையின் மூலமா, இல்ல சகோதரர்கள் மூலமா, வேலை ஸ்தலத்துல கூட அந்நிய உதடுகள் மூலமா உன்னோட பேசும்போது கூட என்ன செய்யணும், நீ அந்த ஒத்துக்கொள்ளணும். நீ ஒத்துக்கொண்டு ஆமாண்டவரே நான் அந்த அடிமை நானே, நான் மனம் விரும்புகிறேன் என்று சொல்லி அவருடைய ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக கேட்டு நீ மனம் திரும்பினா கண்டிப்பா என்ன செய்ய முடியும், நான் வந்து நிறைய கனி கொடுக்கக்கூடிய ஒரு மகனா நான் கண்டிப்பா நீ மாறிட முடியும். நீ அப்படி என்ன செய்யல, மாறலை. நீ மாறாததுக்கு காரணம் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய தப்பிதங்களை பிறர் சுட்டி காட்டும் பொழுது நீ என்ன செஞ்சுக்க, உடனே ஒத்துக்கொள் என்று சொல்லி ஆவியான என்னோடு கூட இடைப்பட்டார். அடுத்ததாக நீதிமொழிகள் 28:13. நீதிமொழிகள்ல 28:13 நம்ம வாசிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமா, தன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் மூடி மறைச்சு அதுக்கு வேற என்னமாவது பேர் வச்சு, இதனாலதான் இந்த சகோதரர் இப்படி சொன்னதுனாலதான், என் வீட்டுல மனைவி இப்படி சொன்னதுனாலதான், இந்த வேலை ஸ்தலத்துல இந்த அதிகாரி என்னை இப்படி நடத்தினதுனாலதான் நான் இப்படி மாறிட்டேன், நான் இதனாலதான் இந்த தப்பை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடாதபடி, ஆமாண்டவரே தப்பு வேற யாரிடம் இல்லை, தப்பு யாரிடம் இருக்கு, என்னட்ட இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் மனம் திரும்ப விரும்பணும் அப்படின்னு சொல்லி தேவன் என்னோடு இடைப்பட்டார். யோபுல 42வது அதிகாரம் 2-3 வாசிப்போம். யோபு 42:2-3. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். அங்கே பாருங்க, ஆகையால் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன் என்று சொல்லி அவர் உணர்வடைகிறார். அடுத்து 5. நீ என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. அடுத்த வசனம். ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். யோபுக்கு ஒரு ஆண்டவருடைய வெளிப்பாடு கிடைச்சதுனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆகையால் நான் என்னை குறித்து அருவருக்கிறேன், என்னுடைய சுபாவங்களை குறித்து நான் அருவருக்கிறேன், தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய குற்றத்தை அவர் என்ன செய்து கொண்டார், ஒத்துக்கொண்டது நினைவா அவருக்கு என்ன தேவனுடைய அபிஷேகம், என்னுடைய ஆசீர்வாதம் கிடைச்சது. பாருங்க 12வது வசனத்தை வாசிப்போம். 12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் தன்னுடைய குற்றத்தை அவர் ஒத்துக்கொண்டு மனஸ்தாபப்பட்ட போது முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை எப்படி இருந்ததா, மிகுந்த ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் ஒட்டகங்களும் 1,000 ஏறு மாடுகளும் கழுதைகள் சொல்லி அவர் எல்லா விதத்திலும் தேவன் ஆசீர்வதித்தார். 13வது வசனம். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். அடுத்து, மூத்த மகளுக்கு எமீமாள் என்றும் 2ஆம் மகளுக்கு கெத்சியால் என்றும் 3ஆம் மகளுக்கு கேரேனாப்பு என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகள் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அங்க பாருங்க, தேசத்தில் எங்கும், அந்த தேசத்திலேயே யோபின் குமாரத்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவே இல்லை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அடுத்து, இதற்கு பின்பு அவர்கள் சகோதரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். யோபுனுடைய வாழ்க்கையை அவன் யோபு ஒத்துக்கொள்ள பொழுது அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை எப்படி இருந்ததா, மிகுந்த ஆசீர்வாதமா இருந்தது. அவனுடைய பார்க்கிறோம், வாசிக்கிறோம்.
எல்லா காரியத்திலையும் தேவன் என்ன செய்தார்? யோபுவை ஆசீர்வதித்தார். இதே காரியத்தை நம்ம லூக்காவில் பாருங்க. லூக்கா 23:39. லூக்கா 23:39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அவன் ஆக்சுவலாகவே அவன் குற்றவாளி தான். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அவன் என்ன செய்யலைன்னா, கடைசி வரைக்கும் சிலுவை மரணம் வரைக்கும் அவர் என்ன செய்யவே இல்லைன்னா, தன்னுடைய குற்றத்தை அவர் நிதானிக்கவும் இல்லை, ஒத்துக்கொள்ளவும் இல்லை. அங்கே கடைசி வரைக்கும் சிலுவையில போய் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? ஏசாண்டவரையும் குற்றம் சாட்டக்கூடிய மனநிலைக்கு அவர் வந்துட்டார். சொல்லுங்க அடுத்து. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? உடனே பக்கத்துல அவன் சொல்றான், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அவன்கிட்ட என்ன இல்லை? தேவ பயமே இல்லை. தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையும் அவன்கிட்ட இல்லை. அதனால என்ன செய்ய ஆரம்பிச்சான்னா, ஏசாண்டவரே குற்றம் சாட்டுறான். அடுத்த வசனம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன் நினைத்தருளும் என்றான். போதும். இயேசுவை நோக்கி, இயேசு உடனே நோக்கி பார்க்குறான். அவன் பிழையை அவன் எப்போ உணர்ந்தானோ அப்பவே என்ன செஞ்சிட்டான்னா, ஏசாண்டவரை நோக்கி பார்த்துட்டான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஆண்டவரே என்ன செய்யுங்க, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டான்? ஏசாண்டவரை நோக்கி பார்த்துட்டான். அடுத்த வசனம். இயேசு அவனை நோக்கி, ஏசாண்டவர் என்ன செய்யறான்? அவன் ஏசாண்டவரை நோக்கி பார்க்கறான். ஏசாண்டவர் என்ன செய்யறாரு? அவனை நோக்கி பார்க்கிறார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். தன்னுடைய குற்றத்தை அவன் ஒத்துக்கொள்ளும் பொழுது தேவன் என்ன செய்தார்? சிலுவையிலிருந்தே அவருக்கு மன்னிப்பு கொடுத்தார். இப்படிதான் ஆண்டவர் என்னோடு பேசினார். இந்த ஒரு வார காலமா தேவன் என்னோடு கூட அப்படிதான் இடைப்பட்டார். நீ எப்பெல்லாம் நான் பேசுறனோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய குற்றத்தை நீ ஒத்துக்கொள்ள மனநிலையில இருக்கியா? இல்லை நீ அடுத்து உள்ள நீ காரண காரியம் சொல்றியா? இந்த காரணத்தினாலதான் இதை செஞ்சேன், இதனாலதான் இப்படி சொல்லிட்டேன், நீ கோபமா பேசுனதுனாலதான் நான் கோபப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க மேல பழிய போட நீ விரும்புறியா? இல்ல ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி நீ ஒத்துக்கொள்றியா அப்படின்னு சொல்லி தான் தேவன் என்னோடு இடைப்பட்டார். தேவன் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொன்னேன். இந்த வாரம் முறை அப்படிதான் நான் தொடர்ச்சியாக, ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையும் யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது. நீ பேசும் பொழுது இந்த சபையில கூட வார்த்தைகள் வரும் பொழுது அநேகமாயிரம் வார்த்தைகள் வார்த்தை வரும்போது, ஆமாண்டவர் இந்த வார்த்தை வேற யாருக்கும் இல்லை, இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நீ எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி தேவன் உன்னோடு பேசினார். நீ அப்படியா எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தை தியானிச்சு அப்படியா நீ அதை உட்கொள்ளும் பொழுது எப்படி ஒரு மரம் நல்லா தண்ணியை எடுத்துக்கிட்டு போஷாக்கு எடுத்துக்கிட்டு நல்லா வளர்ந்து கனி கொடுக்குதோ, அதுபோல தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராக வரும் பொழுதெல்லாம் அதை நீ உட்கொண்டு, ஏன்னா கண்டிப்பா என்ன செய்யும், உனக்கு பலன் உண்டு. மரத்தில் எப்படி கனிகள் வருதோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பா உனக்கு கனி நிறைந்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி தேவன் எனக்கு திட்டமும் தெளிவுமா என்னோடு கூட இடைப்பட்டார். அப்படியாய் தேவன் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக கூட நான் நன்றி சொன்னேன். வேலை செல்லத்துல கூட நான் அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது கூட எனக்கு ஒரு சோதனை வந்துச்சு. நான் அந்த சோதனையில கூட தேவன் என்னோடு பேசினேன். ஆமாண்டவரே, இந்த வார்த்தைகளை தந்து என்னோடு இடைபடுகிறீர், இந்த வேலையில நான் என்ன செஞ்சுட்டோம், நான் தான் இந்த தப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நீ ஒத்துக்கிறட்டும். நீ அடுத்த தப்புக்கு போய் நீ ஒத்துக்கிற வேண்டாம். ஆனா நீ அந்த தப்புக்கு காரணமா இருந்த பொழுது, நான் தான் டீச்சர், இந்த தப்பை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் ஒப்புரவாகவும் அவளோட மனந்திரும்பவும் தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டினார். இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை தந்து இடைப்பட்ட என் ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன். நீ வரக்கூடிய காலங்களையும் இந்த ஆதாம் ஏவாளை போல நான் இல்லாதபடி, அந்த காயினை போல நான் இல்லாதபடி, ஆமாண்டவரே, நீ பேசுகிற பொழுது அந்த அடிமை நானே என்று சொல்லி கூட ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி குணப்பட்டு விடத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் தாமே எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி கூட என்னுடைய விசுவாசத்தையும் என்னுடைய நம்பிக்கையும் அறிக்கையிடுகிறேன். ஆமென். ஆவியில் வளரும்படியாய் இத்தனை ஆண்டுகளாக சபைக்கு வந்தும் என்ன நிலைமையில் இருக்கும் தேவன் கேட்டிருக்கார். என்னை குறித்து நான் நிதானித்து ஆராய்ந்து பார்த்த ஒரு பகுதியை நான் பேச விரும்புகிறேன், பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது தொடர்ந்தேச்சியாய் தேவன் என்று பேசி வர அந்த காரியத்தை குறித்து 1 சாமுவேல் 25வது அதிகாரம் நாம் ஏற்கனவே கேட்டிருக்கோம். சார், ஒரு ஆசிரியர் பேசியிருக்காங்க நாபாலை குறித்து. ஒரு செவ்வாய்க்கிழமை நான் காலையில் ஒரு செய்தி கேட்கும்போது அது கேட்டேன். நான் அதை குறித்து நான் தியானிக்கும் போது என் நிலைமை எப்படி இருக்கணும், தேவனோட பேசினதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதில் 3வது வசனத்தில் பின்பகுதியில் அந்த புருஷனும் முரடனும் துராகிதனுமாய் இருந்தான். முரடனா நமக்கு தெரியும், துராகிதன் சொல்லும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில்
அபிகாயில் அவன் கணவரை குறித்து சொல்லும்போது 25வது வசனத்துல, என் ஆண்டவராகிய நீர் நாபால் எனும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பேர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பேர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது அப்படின்றாங்க. அதுக்கடுத்து 14வது வசனத்தில் பார்த்தா நாபாலுடைய வேலைக்காரன் தன் எஜமானை பற்றி சொல்கிறார். அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுகசெய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர் பேரில் அவர் சீறினார். அதுக்கடுத்து 17, இப்பொழுது நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோடே பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றான். தேவன் எனக்கு 3 காட்டினார். முதல்ல 3ஆம் வசனத்தில் பார்த்தா தேவன் நாபாலை பற்றி என்ன சொல்கிறார். 25ல் அவருடைய மனைவி தன் கணவனை பற்றி என்ன சொல்கிறார். இங்கே வேலைக்காரர்கள் நாபாலை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு 3 பகுதி ஆங்க. சீறுகிறார், ஒருவரும் அவர்கிட்ட பேசவே முடியாது. இப்போ நான் அப்படிதான் பார்க்குறேன். ஆண்டவரே, என் வீட்டில் நான் குடும்ப தலைவன் என்பதால் நான் சொல்கிறேன் சரி என்று நான் பேசுகிறேனா? என் மனைவி என்னை குறித்து என்ன சொல்கிறாங்க, என் பிள்ளைகள் என்னை குறித்து என்ன சொல்கிறாங்க? இந்த வார்த்தைகள்னா அன்னைக்கு காலையில் நான் வீட்டில் விளைஞ்சிருக்கும்போது மனைவிட்ட ஏதோ பேசும்போது நான் சற்று கோமா பேசினேன். அப்போ தான் சகோதர செல்லியா அவர்கள் பேசின ஒரு செய்தி ஓடிக்கிட்டே இருக்குது. அதை சொல்கிறாங்க நாபாலை பற்றி சொல்லும்போது, நான் பேசினேன் அப்படி சொல்கிறாங்க. சீரக்கூடாது நம்ம வீட்டில். இன்னொன்று அதில் 10ஆம் வசனத்தை பார்த்தோம்னா நாபால் பேசுகிறார். தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரனால் அநேகர் உண்டுன்னு சொல்லிட்டு 11ல் பார்த்தா நிறைய சொல்கிறார். அந்த அப்போ அந்த ஆடு நான் அடித்து வச்சிருக்க எல்லாமே வேலைக்காரர். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தோம், உங்கள் ஆடுகளை எதையும் நாங்கள் திருடிட்டு போகலை, எங்களுக்கு இப்போ பசியார் கொடுங்கன்னு கேட்கும்போது, இல்லை நான் தர விரும்பலைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தன் பக்கம் நீதியெல்லாம் அடுக்கார். அப்படியே அதில் சிலையா பிரதான் சொன்னாங்க. அதாவது ஒரு உங்களை தவறுகளை சொல்கிறாங்கன்னா அதை தாழ்மையிட கேட்டோம். நம்ம என்ன, தேவன் சுட்டி காட்டும்போது மற்றவர் சுட்டி காட்டும்போது நான் பணிவாக ஏற்றுக்கொள்ளணும். நான் காவலாளியோ? ஆண்டவர்கிட்ட இப்படி பேசினா அது என்ன வார்த்தை? ஆண்டவரே, நான் அப்படிதான் இருக்கிறேன், யாராவது சுட்டி காட்டினாங்கன்னா சொல்கிறாங்கன்னா எப்படி பணிவாக ஏற்றுக்கொள்கிறேன் அந்த வார்த்தையை? ஆமாம் ஆண்டவரே, நான் அப்படி தான் இருக்கிறேன், என் மீது இரக்கமாக இருங்க. நான் நாபாலை போல இருக்கிறவனா இருக்கு நிறைய காரியங்களில். என் மனைவி, என் பிள்ளைகள் இங்கே வீட்டில் வேலை ஸ்தலத்துக்கு போயிட்டா எனக்கு மேலே இருக்க அதிகாரி, என் உடன் வேலை செய்கிறவங்க வேலைக்காரர்கள், அவங்களாம் என்ன சொல்கிறாங்க என்னை குறித்து? ஒரு மனுஷனோட பேச முடியாது, எப்பவும் சீருவார், அப்படிதான் சொல்கிறாங்களா? அல்லது அபிகாயிலை பற்றி பார்த்தோம்னா அபிகாயில் என்ன சொல்கிறாங்கன்னா, தாவீதுகிட்ட போய் பேசும்போது முதல்ல 24ல் அவன் பாதத்திலே விழுந்து தன்னை தாழ்த்துகிறவளாக இருந்தாள். அதற்கடுத்து 25ல், அதுக்கடுத்து 26 பார்த்தோம்னா, இப்பொழுது ஆண்டவனே, நீ ரத்தம்லாம் சிந்த வேண்டாம், என்ன செய்யணும்? 27 இப்போது உன் அடியா ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு, அதனால் அதை சரி செய்கிறான் அந்த பிரச்சனைகளை. 28 உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், மன்னிப்பு கேட்குறாங்க. அதற்கடுத்து 30ல் கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரேலுக்கு அதிபதி. அப்படின்னா இவர்தான் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர், இவர்தான் அடுத்த ராஜா என்பதெல்லாம் அறிந்து வைத்திருந்த அபிகாயில். அப்ப அவ்வளோ பணிவாய் பேசி, அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தாவீது சொல்லும்போது, என்னை விடியறதுக்குள்ள ஒரு நாய் கூட என்ன செய்ய மாட்டேனா, நாபாலுக்கு உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன்னு சபதம் போட்டுட்டு தான் வர்றாரு. அப்படிப்பட்ட கோபத்தோடு வந்த தாவீதினுடைய அந்த கோபத்தையே அபிகாயிலுடைய அந்த சாந்த குணமும் தாழ்மையும் பணிவும் உள்ள வார்த்தைகள் மாற்றி போட்டது. நான் குடும்பத்தில் எப்படி இருக்கேன்? நான் கோபமா இருக்கிறவங்கள சாந்தப்படுத்த மாதிரி பேசுறேனா, இல்லை அமைதியா இருக்கிறவங்கள அப்படியே தூண்டி வரவனா இருக்கணும்? என்னுடைய காரியங்களை திருமறையாக பார்க்குறேன். அபிகாயிலுடைய குணம் ஒன்று இங்கே. இப்போ தேவனே கேட்குறாரு, ஏய் காயினே, நீ கோபமா இருக்கிற நல்லதில்லை, முகநாடி வேறுபட்டு இருக்கு, எச்சரித்தும் கொலை செய்த பின்பு நான் என்ன காவலாளியோ? அப்படின்னா அந்த வார்த்தைகள் எவ்வளவு கடினமான வார்த்தை, சீறி பேசுதல். அதான் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் சொல்றாங்க, இப்போ சொல்லும் போது ஆம் நான் செஞ்ச தவறு என்று ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே நீதி அடுக்கிறது. இப்போ
நம்ம இதில் பார்த்த மாதிரி ஆதாம் ஏவாள் செஞ்ச மாதிரி நான் செஞ்சது தப்பு இல்லை. எனக்கு 1008 நீதிகள் உண்டு, நேர்மைகள் உண்டு. ஈசா யாரு, ஈசாயின் குமாரன் யாரு, எஜமான நிறைய பேர் ஓடி போறாங்க, அதெல்லாம் பெரிய வேலைக்காரனா? ஏன்னா இவர்கிட்ட நிறைய வேலைக்காரர்கள் இருக்காங்க. எஜமான விட்டு ஓடி போற நல்ல வேலைக்காரனா? அவனுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணுமா? இதெல்லாம் என்னோட வேலை செய்யறவங்களுக்காக நான் சமைச்சு வச்சிருக்கேன்ப்பா, இதெல்லாம் தூக்கி கொடுக்கணுமா? எல்லாம் நீதி சரிதான். ஆனாலும் அது முறையா அந்த இடத்துல என் நீதியை பூரா நான் சொல்லி நான் செஞ்சது சரிதான் அப்படின்னா செல்ல சும்மா சொல்றாங்க. பிள்ளைகளை கொடுத்து சொல்லும்போது நானும் எனக்கு எடுத்துக்கிட்டேன். ஆண்டவரே, இப்போ பெற்றோர் வந்து நமக்கு ஆலோசனை சொல்லும்போது இப்படி செய்யக்கூடாதுன்னா நான் நீதிலாம் எடுக்கிறேன், நான் இதனால செஞ்சேன், இப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன். கடைசி என்ன முடிவு? பெற்றோர் வராங்க, இந்த பிள்ளை என்ன செய்ய முடியாது, வேலைக்கார சொன்னால ஒருவரும் அவரோட பேசினது பேசக்கூடாத மனிதராக இருக்கிறார். இந்த பிள்ளைகிட்டையோ பையன்கிட்டையோ இவர்கிட்டையோ என்ன செய்ய முடியாது, புத்திமதியை சொல்லவே முடியாதுன்ற அந்த ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன்னா அடுத்து எனக்கு பாதுகாப்பு இல்லையே. ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட நிலைமைக்கு போயிட வேணாம், என்னை தாழ்த்தட்டும். அந்த 2வது கள்ளன் ஏற்றுக்கொண்டார்ல, நான் செய்ததுக்கு தக்கதாய் நான் என்ன செய்ய அனுபவிக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, இதில் தவறு இருக்கா, ஆமாம் நான் தான் செஞ்சேன் தவறு, நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் தாழ்த்துறேன், என் மீது என்ன செய்யுங்க, இரக்கமாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஆண்டவர் என்ன எனக்கு உதவி செய்வதாக இருக்காரு. அதை விட்டுட்டு அந்த கள்ளன் சொன்ன மாதிரி இவர் அடிக்கிருந்தா நான் என்ன பண்ணேன், இவ்வளோதானே திருடுனேன், இதைத்தானே செஞ்சேன், இது தப்பா இது தப்பா அப்படின்னு அடிக்கிட்டே போனால் கண்டிப்பாக என்ன செஞ்சிருக்க முடியாது, அவர் மனம் திரும்பிக்கவோ என்னது ரட்சிக்கப்பட வாய்ப்பு இல்லாமலே போயிருக்கும். எனக்கு அதான் நிலைமை. ஆண்டவரே, எனக்கு தவறுகளை சுட்டி காட்டப்படும் போது அல்லது சொல்லும் போது, இல்லை ஆண்டவரே, நான் இது வந்து நாபாலுடைய குணம் இல்லை, நான் அப்படி சீரக்கூடாது, இப்படி பேசக்கூடாது ஆண்டவரே, என்னை குறித்து சொல்லும்போது நான் ஏற்றுக்கொள்ளட்டும். நான் அப்படியே அமைதியாக இருந்த பணிவோடு பேசி அப்படிதான் அனுப்புறாரு. தாவீது அனுப்பும்போது இப்படிலாம் போய் சொல்லி கேளுங்க, உங்களுடைய குமாரன் சொல்லி சொல்றாரு, உங்களுடைய குமாரனாய தாவீது கேட்கிறேன்னு சொல்லுங்கன்னு. ஆனா இவர் பேசின பேச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாயை கூட என்ன செய்ய மாட்டேனா உயிரோட விட்டு வச்சேன்னா அதுக்கப்புறம் பார்க்கட்டும் அப்படின்ற அளவுக்கு தாவீது எழும்பிட்டார். அப்ப என்னுடைய பேச்சு எப்படி இருக்கு, குடும்பமாக இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், யார்ட்டா இருந்தாலும் சரி, நான் வந்து ஆண்டவரே, நான் சமாதானத்தை கட்டுகிறவனாய் அபிகாயிலை போல் இருக்கிறேனா, என் வாயின் வார்த்தைகள் பேச்சு பணிவாய் இருக்கிறா, பண்பா இருக்கா, உம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தினா இருக்கிறேனா. நான் நீதிமொழிகள் இருக்கு 16:12 ஏன்னா அந்த பேலியாளை குறித்து பார்க்கும்போது அதில் வந்து அந்த பொது மொழிபெயர்ப்பில் போக்கிரி அல்லது கயவன்னே இருக்கு. நம்ம பொதுவாக பயன்படுத்துவோம், மோசமாக நடத்துவோம்னு சொல்லுவோம், போக்கிரி கயவன். அது சொன்னாங்க கொடியவன் அவன், எப்பவுமே தீயவற்றை பேச அப்படின்னா அது தகாத வார்த்தைகளை அல்லது நான் வந்து கெட்ட வார்த்தை ஒன்று பேசல, ஆனால் என்ன செய்யணும், நான் கோபத்தை தூண்டக்கூடிய அல்லது சமாதானத்தை கெடுக்கக்கூடிய அல்லது அடுத்தவருடைய அப்படி சும்மா சொன்ன வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அப்படி நைஸா, ஆண்டவரே அப்படி இருக்க வேண்டாம் ஆண்டவரே, என்னை குறித்து மற்றவர்கள் சொன்னாலும் சரி, நான் என்ன செய்யணும், அதை பொறுமையாய் சாந்தத்தோடு இருக்கட்டும். இந்த நாபாலுடைய குணம் அதிகமாக இருக்க நான் பார்க்குறேன். ஆண்டவர் வரும் நாட்களில் அந்த பகுதியிலிருந்து நான் விடுதலையாகவும் அதிலிருந்து முற்றிலும் ரட்சிக்கப்படும் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று நம்பிக்கை நான் அறிக்கையிடுகிறேன். ஆமென். ஆம், கேட்டோம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையா, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும்னு தேவன் காயினோடு பேசினார். எரேமியாவில் கேட்டோம், நீ பச்சையான மரத்தை நீ ஆராதிக்கிறாய், பச்சையான பிசாசுகளை விக்கிரகங்களை நீ ஆராதிக்கிறாய், நீ அதை ஒத்துக்கொள் அப்படின்னு தேவன் பேசினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தவறுகளை தேவன் சுட்டி காமிக்கும்போது நாம் நேர்மையாய், ஆமாண்டவரே, நான் இப்படி தான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒரு காரியங்களை பார்க்கும்போது நான் எரிச்சல் அடைகிறேன், நான் கோபப்படுகிறேன், என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு தான் நான் என்னோடு பேசுகிறேன். நான் என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன். வீட்டிலெல்லாம் நான் கோபப்படும் போதெல்லாம், எரிச்சல் அடையும் போதெல்லாம், ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை ரட்சிங்க, அவருடைய பலவீனங்களை தாங்கட்டும், அவர்களுக்காய் நான் பரிந்து பேசட்டும்னு தான் என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன். இந்த நாளும் தேவன் நம்மளோடு அவசியமாய் பேசியிருக்கிறார். நாம் நேர்மையாய் நம்முடைய தப்பிதங்களை நாம் ஒத்துக்கொண்டு நாம் அறிக்கையிடும்படியாய் நாம் மனம் திரும்பும்படி தேவன் நம்மளோடு இடைபடுகிறார். அவர் அப்படித்தான் சொல்லுகிறார். காயினை பார்த்து காயினை சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரத்தில் இது 4:5 காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது.
எரிச்சல். அந்த எரிச்சல் உண்டாகும்போது சாத்தான் நம்மளை ஈஸியாக வஞ்சித்து நம்மளை மோசப்படுத்துகிறவனாக தான் இருக்கிறான். அப்படித்தான் அந்த வாரமும் கேட்டோம். சவுலை குறித்து தேவன் பேசினார் ஞாயிற்றுக்கிழமை. தாவீது ஜெயித்து வந்த பின்னாடி இந்த ஸ்திரீகள் ஆடிப்பாடி சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்னு முறையாய் பாடும்போது அவன் விசனம் அடைந்து எரிச்சல் அடைந்தான்னு பார்க்கிறோம். அவன் எரிச்சல் அடைந்த பின்னாடியே பொல்லாத ஆவி அவனுக்குள் போயிடுச்சு. அதே போல தான் தேவன் இந்த வாரம் நான் அந்த வார்த்தையை தியானிக்கும் போது தேவன் எச்சரித்தார். கோபம், எரிச்சல், முறுமுறுப்பு நீ இடம் கொடுத்தாய்னா பொல்லாத ஆவி தான் உனக்கு புகுந்து உன்னை இன்னும் மோசப்படுத்தும். ஏன்னா உன்னை நியாயப்படுத்தும். அதுக்கு பின்னாடி சவுல் தீர்க்க தரிசனம் உரைத்தான்னு பார்க்கிறோம். பொல்லாதாவினா நிறைந்த பின்னாடி தீர்க்க தரிசனம் உரைத்தானா. சாத்தான் நம்மளை அப்படியே வஞ்சிச்சிருவான். நாம் நேர்மையாய் நம்முடைய தப்பிதங்களை நாம் கண்டு தேவன் உணர்த்தும் போது நாம் மனம் திரும்பி குணப்பட்டுட்டா தேவன் சந்தோஷப்பட்டுருவார். அவருடைய ஆவியானவர் தந்து நம்மளை நடத்திடுவார்.